ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்குறது யூஜர் ஃபேமிலி. இது வந்து எஸ்டர்டே ஈவினிங் வந்து எடுக்கிறேன். ஒரு 6:30 டைமு. எங்கள் அங்கிள் வந்திருந்தாங்க. அவங்க வந்து ஊருக்கு கிளம்பிட்டாங்க. ஒரு இடி மின்னல் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துலேயே மழை வந்துடுச்சு. இது பாப்பா தான் இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருந்தா. சரி அப்படியே வீடியோ கண்டினியூ கொடுத்துடலாம் அப்படின்ட்டு தான் நேற்று எஸ்டேலேருந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பாப்பா தான் அப்படியே மழை வருது வாங்க போகலாம் உள்ள அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு இருந்தாங்க. அப்படியே எல்லாம் மழை வந்தோடனே கரண்ட்டு போயிட்டு நைட்டில் ஒரு வைபாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் கரண்ட்டு வந்துடுச்சு. ஒரு 1 ஹவர் மட்டும்தான் இல்லை. யூபிஎஸ்சினால ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட் டைம் மார்னிங் வந்து பாப்பா எல்லோரும் எழுந்துட்டாங்க. எழுந்து எல்லாம் ப்ரெஷ்அப் ஆகிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாேருக்கும் மில்க் வந்து கொடுத்தேன். குட்டி பையனுக்கு வந்து ஆல்ரெடி குடிச்சிட்டாரு. அக்கா கிட்டே கொடுக்கணுன்ட்டு அடம் பண்ணிவிட்டு வாங்கிட்டாங்க கிளாஸில். நான் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொடுத்துட்டு குக்கிங் ஒர்க்கும் முடிச்சிட்டேன். என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா காராமணி நினைக்கிறேன், குட்டி குட்டியாக இருக்கும்ல, அது வந்து அதுவும் கத்திரிக்காயும் போட்டு ஒரு தொக்கா பண்ணிட்டேன். நைட்டே ஊற வச்சுட்டு இருந்தேன். அப்புறம் சாதம் வடிச்சிட்டு பாப்பாவுக்கு வந்து மில்க் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தோசை செஞ்சு கொடுத்தேன். லன்ச் வந்து செஞ்சுட்டேன். இதுதான். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பாப்பா எல்லாருமே ஒரே டிவியில் சாங் போட்டு அப்படியே ஜாலியாக வைபாக இருந்துச்சு. காலையில் 1 ஹவர் இப்படி தான் போச்சு. அதுக்கப்புறம் அவங்களெல்லாம் குளிக்க வச்சு ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா குட்டி பையனையும் தூங்க வைக்கணும். இப்படி தான் போயிட்டுருக்கு. இவங்க ஒரே டான்ஸு, நான் ஆடுறேன் நீ ஆடுறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் சொன்னேன், பாப்பா நீ வராத, குளிச்சுட்டு வீடியோக்குள்ளே வான்ட்டு. அதுக்கு என்னை பிடிச்சி திட்டிகிட்டு இருந்தான் என் பையன். அவன் வீட்டிலேருந்து எனக்கு என்ன இப்படி தான் பண்ணிகிட்ருக்கான். அவன் கையில் எது இருக்கோ நம்ம சைலண்ட்டாக அவன் சொல்கிறது கேட்கணும். அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு எதனா ஒன்று ஃபோன் பேசு, அப்படி பேசு, கண்ணை குத்துவான், அடிப்பான், கில்லுவான், இப்படிலாம் பண்ணிகிட்ருப்பான். அதெல்லாம் நம்ம கத்தவே கூடாது. கத்துனேன்னா அவனுக்கு டென்ஷன் ஆகிடுவான். நெக்ஸ்ட்டு ஈவினிங் பார்த்தீங்கன்னா பாப்பாலாம் சினிமா கிளம்பிட்டாங்க. மூவிக்கு போகலான்னு சொல்லிட்டு. என்ன மூவின்னு தெரில, சந்தானம் அப்படின்னு சொன்னாங்க ஹீரோ. வந்தால் தான் கேட்கணும். திடீர்னு கிளம்பிட்டாங்க 3 பேரும். நான் குழந்தை வச்சுன்னு போக முடியல. துணி இப்போ தான் ஒரு 1/2 hour முன்னாடி காய வச்சுருந்தேன். பார்த்திங்கன்னா ரொம்பவே இருட்டிக்கிச்சு. இப்போ 2:30 இருக்கும் டைமு. அவங்களுக்கு அப்படியே சுற்றி காட்டுறேன் பாருங்களா. ஃபுல்லாக ஜில்லுன்னு காற்று செம்மையாக இருக்குது. வெளியே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அப்படியே நின்றுட்டே இருக்கலாம், அந்தளவுக்கு காற்று அடிச்சுட்டே இருக்குது. மழை 1, 2 அப்படியே போடுது. எப்போ ஹெவியாக ஆகும்னு தெரியலை. அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணலான்ட்டு நான் என்ன பண்ணேன், ஒரு பக்கம் துணி மட்டும் எடுத்துகிட்டு வந்து உள்ளே போட்டுடலாம் அப்படின்ட்டு யோசிச்சிட்டே வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். ரோட்டில் பாருங்கள் யாருமே இல்லை. நல்லா காற்றடிக்குது. இந்த மாதிரி டைமில் எனக்கு அப்படியே படிக்கட்டாண்ட உக்காஞ்சி நம்ம ஒரு பிளாக் காஃபி குடித்தா சூப்பராக இருக்கும். ஆனால் இப்போ பண்ண முடியாது. ஏன்னா குட்டி பையனை வச்சு நம்ம எதுவுமே பண்ண முடியாது. அவர் வந்து டிஸ்டர்ப் பண்ணுவார். பாருங்கள் என்னென்ன பண்ணுறான்னு. இது மேலே இவரை தூங்க வைக்கணும் இப்போது. அதுக்குள்ளே பாருங்கள் ஒன் சைடு வந்து ட்ரெஸ் எல்லாம் எடுத்துடுறேன். எடுத்துகிட்டு நான் அப்படியே உள்ளே போகலான்ட்டு உள்ளே வரேன். ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ரூமே இருட்டின்னு இருந்துச்சு. பேக் டோர் வந்து ஓப்பன் பண்ணி விட்டுட்டேன். நல்லா ஜில்ஜிலான்னு காற்று வருது. ஃபேன் போட்டுட்டு இங்கே நம்ம சோபா மேலே வந்து பாதி துணி போட்டிருக்கேன். கொஞ்சம் ஈரமாக இருக்கிறதெல்லாம் அப்படியே ஃபேன் போட்டோன்னா ஆறிடும். ரொம்ப மழை வந்தால் மிச்ச துணியை நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம். அதனால் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்குள்ளேயே நம்ம தம்பியை தூங்க வைக்கலான்ட்டு யானையில் போட்டு ஆட்டிகிட்டு இருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி தொடர்ந்து வீடியோஸ் பார்த்துட்டாங்க. தேங்க்யூ.